இந்த குட்டி பேரிச்சம்பழத்தில் நிறைய அயன்ஸும் விட்டமின்ஸும் மற்ற மினரல்ஸும் அடங்கியிருக்கு. ஆனால் பல் சொத்தையாக இருக்க பெரியவங்களுக்கும் ஓப்பன் பண்ணால் உள்ள வேறு தானே இருக்குது, டாய்ஸ் இல்லையேன்னு வருத்தப்படுற குழந்தைங்களுக்கும் இது சாப்பிட்றது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. இதுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் பால் எடுத்து அடுப்பில் நல்லா காய வச்சுக்கலாம். அது காஞ்சிட்டு இருக்கப்போவே 3-4 பேரிச்சம்பழத்தை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பால் நல்லா கொதி வந்ததும் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த சூடான பாலில் பேரிச்சம்பழங்களை போட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவல், பழைய காலங்களில் ரொம்ப நாள் பயணம் செய்கிறவங்களும் கப்பல் ஓட்டுறவங்களும் எனர்ஜிக்காக ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இந்த பேரிச்சம்பழம் துண்டுகளை சாப்பிடுவாங்களாமா. 10 நிமிஷம் கழித்து பேரிச்சம்பழம் இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பாலை குடிச்சிட்டு பேரிச்சம்பழத்தை ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பல்லில் ஒட்டவே ஒட்டாது.